இது நீங்க நோட் பண்ணிட்டீங்களா? நல்ல ஒரு கமெண்ட் கொடுங்க. யாராவது உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படிங்கிறது கொடுங்க. அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போயிடலாமா? அடுத்தது புனர்பூசம். அடுத்தது புனர்பூசம். இந்த புனர்பூசம் நட்சத்திரம் மிதுன ராசிக்கு வந்துருது இல்லைங்களா? கடகத்துக்கு வந்துடும், மிதுனத்துக்கு வரும். அப்ப இந்த புனர்பூசம் நட்சத்திரம் ரொம்ப வலிமை, 3ஆம் இடம். கம்யூனிகேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கும், அறிவுத்திறன் நல்லா இருக்கும். ஆனா பயப்படுவாங்க, டக்குன்னு ஒரு பயம் அவங்களுக்கிட்ட இருக்கும். எதையாவது பண்ணிட்டு பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிப்பாங்க. அதை தப்பு பண்ணிட்டோம் ஃபீல்லே இருப்பாங்க. ஆனா ஜெயிச்சிருவாங்க. கடைசியில என்ன, அவங்கள மாதிரி ஜெயிக்க யாராலையும் முடியாது. அவ்வளோ அழகா ஜெயிச்சிருவாங்க. நீங்க எல்லாத்துலயும் அவங்க ஃபெயிலியர் ஆயிட்டாங்கன்னு நினைச்சீங்கன்னா எல்லாத்துலயும் அவங்க தான் குட், ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த புனர்பூசம் அருமையான ஒரு நட்சத்திரம், குருவோடைய அம்சத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். தெய்வ பக்தி இருக்கும், மற்றவருக்கு மரியாதை கொடுக்கறதுல முதன்மை இடத்தை பெற்றவர்கள். ஒரு பெரியவங்க சிறியவர்கள் யாருக்கு மரியாதை கொடுக்கறதுலயும் முதன்மையான ஒரு இடத்தை பெற்றவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். இவர்களுக்கு உண்டான ஒரு கோயில் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருமயம். திருமயம் சத்தியகிரீஸ்வரர் கோயில். கிரீஸ்வரர் கோயில் எங்க இருக்குன்னா புதுக்கோட்டை. புனர்பூச நட்சத்திரக்காரங்கள் திருமயம் சத்தியகிரீஸ்வரர் கோயில் புதுக்கோட்டையில் இருக்கு. இவங்க கொடுக்கக்கூடிய, இப்போ நான் ஒவ்வொரு சாதம் சொல்றேன் இல்லைங்களா, அந்த சாதத்தை நீங்களும் சாப்பிடும் போது அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் உடம்புல கிடைக்கும். நீங்க பண்ண வேண்டிய தானம் நெய்வேதனம் என்னன்னா தயிர் சாதம். திருமயம் சத்தியகிரீஸ்வரர் கோயில் புதுக்கோட்டையில இருக்கு. நீங்க நிவேதனம் கொடுக்கக்கூடியது தயிர் சாதம். சரி, இப்ப நீங்க யாருக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படின்னா வங்கி வேலை செய்பவர்கள், பேங்க்ல வேலை செய்யறாங்க இல்லையா, பேங்க்ல வங்கி வேலை செய்பவர்கள், அரிசி வியாபாரம் பண்ணுபவர்கள், அரிசி. அடுத்து குயவர், சட்டிப்பானை செய்யறாங்க இல்லைங்களா, குயவர். இந்த பால அப்படிங்கிறது பாலகுமாரன், இந்த பாலங்கிற எழுத்துல வரக்கூடிய பெயர்கள். இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அற்புதமான ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல இருக்கக்கூடியவங்க நீங்க நம்ம திருமயம் நம்ம சொல்றக்கூடிய புதுக்கோட்டையில இந்த கோயில் இருக்கு. தயிர் சாதத்தை நீங்க நெய்வேதனமா கொடுக்கணும். பேங்க் வேலை செய்பவங்க, இந்த பேங்க்னா பிளட் பேங்கா கூட இருக்கலாம், புரியுதுங்களா? நம்ம பெரிய பெரிய மேனேஜர்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுடைய பிளட் பேங்க்கு, ஏதாவது சேமிக்கக்கூடிய ஒரு விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் நீங்க தாராளமா ஹெல்ப் பண்ணலாம். அரிசி வியாபாரம், அன்றாடம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அரிசி. அப்போ ரொம்ப ஒரு கீழ் மட்டத்துல ஒரு அரிசி வியாபாரம் பண்ணிட்டு இருப்பாங்க, வியாபாரமே இருக்காது. ஏன்னா இன்னைக்கு பெரிய பெரிய பாலிஸ் அரிசி தான் நம்ம எல்லாம் விரும்புறோம். அப்போ இந்த அரிசினா உழவர்கள் பாத்தீங்கன்னா நெல் வியாபாரமா இருப்பாங்க, இல்ல தானிய வியாபாரமா இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க உதவி செய்யலாம். அடுத்தது குயவர், மண் அப்படிங்கும் போது செவ்வாய் குருவும் சேர்ந்தால் குருமங்கள யோகம். அப்போ உங்களுக்கு வீடு மனை வாகனம் எல்லாம் கிடைக்கும். அப்போ குயவர்களுக்கு கண்டிப்பா மண் வேலை செய்பவர்களுக்கு, ஏன்னா அது உடைஞ்சா திரும்பி அது மண்ணாக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம், ஒட்ட வைக்கலாம் முடியாது. அப்போ அந்த குயவர்களுக்கு நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணும் போது வாழ்க்கையில அற்புதமான ஒரு பலன் கிடைக்கும். சரி, பாலசுந்தர், பாலசாமி, இப்படி பால அப்படிங்கக்கூடிய தொடங்கக்கூடிய பெயர்ல இருக்கிறவங்களோட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு பாட்ட. இப்ப ஏன் இந்த பெயர் சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க.
எனக்கு இந்த பார்ட்னர் செட் ஆகுமா, எவ்வளோ பேர் கேட்குறீங்க பார்ட்னர் செட் ஆகுமா, இல்லை எனக்கு இவங்க வந்து ஒரு தொழிலில் வந்து எனக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அது செட், இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கெல்லாம் இந்த பெயர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அடுத்தது உங்களுக்கு உண்டான ஒரு கற்பக விருட்சம் வந்து மூங்கில். இந்த மூங்கில் அப்படிங்கக்கூடிய செடி தான் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். சரி, இந்த மூங்கிலுக்கு ஒரு நல்ல விசேஷம் இருக்கு. மூங்கில் செடி வந்து ஒரு 100 வருஷம் ஆனதுக்கு அப்புறமா அது வந்து மூங்கில் அரிசி வந்து விளைவிக்கும். அந்த அரிசியை வந்து விடும். அப்படியே ஃபுல்லா அந்த செடி மரம் ஃபுல்லா அரிசியா இருக்கும். அந்த அரிசி வந்து அற்புதமான ஒரு அரிசி. அது வந்து தெய்வலோக அரிசின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அரிசியை கொஞ்சம் சாப்பிட்டாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப நம்ம உடம்புல எத்தனை நரம்புகள் இருக்கு, எத்தனை விதமான செயல்பாடு இருக்கு, பஞ்சபூத சக்தி இருக்கும், அனைத்துமே செயல்படும். அப்ப இந்த மூங்கில் வந்து அற்புதம். மூங்கில் செடியை எங்கேயாவது ஒரு வியாபாரம் பண்ற இடத்துல வச்சா அவங்க வியாபாரம் நல்லா இருக்கும், வருமானம் ரெட்டிப்பா கிடைக்கும். அவங்களுடைய வருமானத்துல யாரும் தடை செய்ய முடியாது. வியாபாரத்துல இருக்க கெட்ட எண்ணத்தோட உள்ள நுழைஞ்சா அந்த திருஷ்டியே போக்கடிச்சிடும். அப்ப அப்பேற்பட்ட மூங்கில் வந்து நம்ம வீட்டுல வச்சு காப்பு கட்டி எடுத்து வழிபடும் போது எவ்வளோ நல்ல விஷயங்கள் இந்த நட்சத்திரத்துக்கு இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இதை செயல் நீங்க படுத்தி தான் அதோடைய ஒரு நீங்க போடணும். அது சூப்பரா இருக்கும். உங்களுக்கு என்ன பண்றீங்களோ அது ரெட்டிப்பா கொடுத்துரும். என்ன இது இப்படி பண்ணா எல்லாம் நல்லா நடந்துருமா அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க. செஞ்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில அற்புத நிகழ்வுகள் கண்டிப்பா உண்டு. ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? எல்லாரும் யாராவது எழுதியிருக்கீங்களா, இல்லை சும்மா பார்த்துட்டு அப்படியே நீங்க தள்ளிட்டே போயிட்டு இருக்கீங்களா? நம்ம நட்சத்திரம் வரட்டும் அப்படின்னு போட்டுட்டு இருக்கீங்களா? எல்லாருமே வீடியோ வந்து டபுள் டாப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. இப்ப அடுத்து வந்து பூசம்.